வெல்கம் டு ப்ராமிசிங் தமிழ் டியூட்டர் யூடியூப் சேனல். சி டியூட்டோரியல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஆப்ரேட்டர்ஸ் கான்செப்ட் பார்த்தோம். ஸோ அந்த டியூட்டோரியல் வீடியோஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்க அதை பார்த்துட்டு வந்து இதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியா வந்து இன்னும் இந்த கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது டாபிக்ஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. அண்ட் வாங்க டாபிக் உள்ள போகலாம். இந்த செலக்ஷன் ஆர் டெசிஷன் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்னென்ன கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா ப்ரோக்ராம்ல நம்ம ஸ்ட்ரக்சர் ஃப்ளோ சார்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த ஃப்ளோ சார்ட்டை ப்ரோக்ராமா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம என்னென்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா இஃப் எல்ஸ் அண்ட் ஸ்விட்ச் இதெல்லாமே கீவேர்ட்ஸ். ஓகே, இந்த இஃப் எல்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து ரெண்டு வே பிரான்ச்சிங் நடக்கும். அதாவது ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்ற ரெண்டு வே பிரான்ச்சிங் நடக்கும். ஸ்விட்ச்ன்றது மல்டி பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். இது வந்து ரெண்டுக்கும் மேற்பட்ட பிரான்ச்சிங் வந்து இதுல வந்து நடக்கும். ஓகே, இப்போ இந்த செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிஷனை பேஸ் பண்ணி நடக்கும். இந்த செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன் கண்டிப்பா இருக்கணும். அந்த கண்டிஷன் எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட் என்னவா இருக்கும்? ட்ரூவா இருக்கும் இல்ல ஃபால்ஸா இருக்கும். இஃப் ஸ்டேட்மெண்ட், ஸோ இதனுடைய டைப்ஸ் வந்து சிம்பிள் இஃப் இருக்கு, இஃப் எல்ஸ் இருக்கு, அதே மாதிரி நெஸ்டட் இஃப் எல்ஸ் அண்ட் எல்ஸ் இஃப் லேட்டர். சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்டோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். என்னுடைய ஃபர்ஸ்ட் லைன், அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் லைன் வந்து இஃப் கீவேர்டு இருக்கணும். ஓப்பன் பேராந்தசிஸ் க்ளோஸ் பேராந்தசிஸ்குள்ள எக்ஸ்பிரஷன் ஆர் கண்டிஷன், அது வந்து வித்தின் பேராந்தசிஸ்குள்ள தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இஃப்க்கு கீழே, அந்த லைனுக்கு கீழே வந்து இருக்கக்கூடிய சப் ஸ்டேட்மெண்ட். இஃப் ஓப்பன் பேராந்தசிஸ் க்ளோஸ் பேராந்தசிஸ் போட்டால அது ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே வரக்கூடிய சப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ இல்ல ஒண்ணுக்கு மேற்பட்டோ இருந்துச்சுன்னா, ஒன்னா இருந்துச்சுன்னா கர்லி பிரேசஸ் போட தேவை கிடையாது. ஒண்ணுக்கு மேற்பட்டு இருந்துச்சுன்னா ஓப்பன் கர்லி பிரேஸ் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் போட்டு தான் அதுக்குள்ள அந்த சப் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே கொடுக்கணும். அப்படி இருக்கக்கூடிய அந்த கர்லி பிரேசஸ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிளாக். ஸோ அந்த பிளாக்கா மாறும்போது அதுக்குள்ள இருக்க ஸ்டேட்மெண்ட்டை பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் கர்லி பிரேசஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடிய மற்ற லைன்ஸ், அதாவது இஃப்க்கு கண்டிஷனுக்கு அப்பாற்பட்ட மற்ற லைன்ஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் எக்ஸ். ஓகே, அத ஸ்டேட்மெண்ட் எக்ஸ் வச்சுக்கலாம். மற்ற லைன்ஸ் வந்து எப்படி வந்து எக்ஸிக்யூட் ஆகும், என்ன ஆர்டர்ல எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்றத எக்ஸாம்பிள் மூலமா பார்க்கலாம். இப்போ இஃப் எக்ஸ்பிரஷன் ஆர் கண்டிஷன் செக் பண்ணும்போது கண்டிஷனோட ரிசல்ட் ட்ரூவா இருக்கும் ஃபால்ஸா இருக்கும். ட்ரூ அப்படின்றது நான் ஜீரோ வேல்யூ, அதாவது ஜீரோ இருக்கக்கூடாது. 1 பிளஸ் இருக்கலாம், மைனஸ் நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கலாம். ஓகே, பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கலாம், ஆனா ஜீரோ இருக்கக்கூடாது. ஃபால்ஸ்னா ஜீரோ மட்டும்தான் இருக்கும். ஓகே, செக் பண்ணும் பொழுது இப்போ எக்ஸ்பிரஷன் செக் பண்ணும் பொழுது அங்கே வந்து கம்பைலர் வந்து கண்டிப்பா எக்ஸ்பிரஷன்ல வந்து ஒரு நம்பர் வேல்யூவோ இல்ல எக்ஸ்பிரஷன், அதாவது ஏ கிரேட்டர் தன் 4 இந்த மாதிரியான ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி வேரியபிள்ஸை கம்பேர் பண்ணும் இல்லையா, அது எக்ஸ்பிரஷன். அது இருக்கான்னு பார்த்து அதை செக் பண்ணிட்டு ட்ரூ அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சப் ஸ்டேட்மெண்ட், கர்லி பிரேசஸ் இருக்கக்கூடிய சப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணும். கம்பைல் பண்ணி அதை நம்மளுக்கு அவுட்புட்டை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டும். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன் முடிஞ்சு க்ளோஸ் கர்லி பிரேசஸ் ரீச் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடிய மற்ற லைனை தான் நம்ம என்ன சொல்றோம், ஸ்டேட்மெண்ட் எக்ஸ். அதெல்லாமே அடுத்து வந்து சீக்வன்ஸ்ல என்ன பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிரும். சீக்வன்ஸ்னா என்ன ஆர்டர்ல எழுதிருக்கோமோ அதே ஆர்டர் படி எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிரும். இஃப் ஓப்பன் பேராந்தசிஸ் க்ளோஸ் பேராந்தசிஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூவோ ஒரு ஜீரோவா இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் ஆயிரும். இல்ல கண்டிஷன் செக் பண்ணும்போது அது ஃபால்ஸ் அப்படின்னா இந்த சப் ஸ்டேட்மெண்ட் இந்த கர்லி பிரேசஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எதுவுமே நம்மளுக்கு என்ன ஆகாது, எக்ஸிக்யூட் ஆகி நம்மளுக்கு ப்ரோக்ராம் அவுட்புட்டை காட்டவே காட்டாது. ஓகே, அப்ப அது ஃபுல்லா அப்படி என்ன பண்ணிரும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு க்ளோஸ் கர்லி பிரேசஸ்க்கு அடுத்து என்ன இருக்கோ அந்த லைன்ல இருந்து கம்பைலர் வந்து அதனுடைய ரொட்டீன் ஒர்க், அதாவது டாப் டு பாட்டம் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும் சீக்வென்சியல் ஆர்டர்ல. இதுதான் வந்து சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகக்கூடிய ஒர்க்கிங் ஃப்ளோ. ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ப்ரோக்ராம்ல யூஸ் பண்ணலாம் அண்ட் யூஸ் பண்ணா தப்பாகும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இஃப் கீவேர்ட் பக்கத்துல எக்ஸ்பிரஷனுக்கு ஓப்பன் பேரந்தசிஸ் க்ளோஸ் பேரந்தசிஸ்க்கு அந்த லாஸ்ட்ல ஸ்டேட்மெண்ட்னா செமிகோலன் கொடுக்கணும்ல அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஆனா இஃப் கீவேர்ட் யூஸ் பண்ணிட்டு இந்த பேரந்தசிஸ் போட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா செமிகோலன் யூஸ் பண்ணக்கூடாது, அது தப்பு. யூஸ் பண்ணாம தான் எக்ஸ்பிரஷன் போடணும். அதுக்கப்புறம் இஃப் கீவேர்டுக்கு உள்ள வந்து பேரந்தசிஸ்க்குள்ள நம்ம அசைன்மெண்ட் ஆபரேட்டரான ஒரே ஒரு ஈக்குவல் டு யூஸ் பண்ணி அசைன்மெண்ட் வேல்யூஸ் வந்து ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ற கான்செப்டை உள்ள கொண்டு வரக்கூடாது. 2 ஈக்குவல் டு போட்டு அதை வந்து நம்ம வந்து அந்த ஆபரேட்டர் ஈக்குவல் டு ஆபரேட்டர் போட்டோம் அப்படின்னா அது வந்து ஈக்குவல் ஆபரேட்டரா மாறும். அப்பதான் அங்கே கம்பாரிசன் நடக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இஃப் கீவேர்டு யூஸ் பண்ணி ஓப்பன் பேரந்தசிஸ்க்குள்ள
ஏ கிரேட்டர் தன் பி ஒரு ஆம்பர்சன்ட் போட்டு ஏ கிரேட்டர் தன் சின்னு சொல்லிட்டு ரெண்டு கம்பாரிசனை செக் பண்றதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஆம்பர்சன்ட் சிம்பிள் போட்டா அண்ட் ஆபரேஷன் வந்து நடக்காது. எப்ப வந்து அண்ட் ஆபரேஷன் நடக்கும் அப்படின்னா ரெண்டு ஆம்பர்சன்ட் சிம்பிள் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கம்பாரிசன் வந்துட்டாலே ரெண்டு ஆம்பர்சன் யூஸ் பண்ணணும். அது மாதிரி கம்பாரிசன் ஆர் யூஸ் பண்ணணும்னா ரெண்டு பைப் சிம்பிள் யூஸ் பண்ணணும் ரெண்டு எக்ஸ்பிரஷனுக்கு நடுவுல. அதே மாதிரி இஃப் கீவேர்ட் யூஸ் பண்ணி இப்போ 3 வேரியபிள் நான் வந்து கம்பேர் பண்ணணும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம கம்பேர் பண்றதுக்கு ஒரே லைன்ல நம்ம கிரேட்டர் தன் பி கிரேட்டர் தன் சின்னு போட்டோம் அப்படின்னா அது ராங். இதை வந்து அப்படியே செப்பரேட் பண்ணி டிவைட் பண்ணி எழுதணும். ஸோ அந்த ரெண்டு கம்பாரிசனா நம்ம டிவைட் பண்ணும் பொழுது அந்த ரெண்டுக்கும் ஒரே வேல்யூ கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம லாஜிக்கல் அண்ட் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, A greater than B and A greater than C. இதோட கம்பேரிசன் ரிசல்ட் எப்படி இருக்கும்? கண்டிப்பா A greater than Bன்றது ட்ரூவா தான் இருக்கணும், A greater than C ட்ரூவா தான் இருக்கணும். ரெண்டுமே ட்ரூவா இருந்தா மட்டும்தான் அந்த ட்ரூ பிளாக் என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். இதான் அதோட கான்செப்ட். ஓகே, அதுக்கப்புறம் அதே மாதிரி ஈக்குவல் ஆபரேட்டர் வந்து ஈக்குவல் டு பி அண்ட் ஈக்குவல் சி போட்டு 3 வேரியபிள் ஒரே நேரத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கம்பேர் பண்ண முடியாது. அதை வந்து செப்பரேட் பண்ணி டிவைட் பண்ணி ரெண்டுமே எனக்கு வந்து கம்பேரிசன் ட்ரூனா அண்ட் ஆபரேட்டர் இல்ல ஏதாவது ஒண்ணு எனக்கு இந்த கம்பேரிசன் ட்ரூ வந்தா போதும் அப்படின்னா ரெண்டு பைப் சிம்பிள் போட்டு ஆர் ஆபரேட்டர் யூஸ் பண்ணணும். சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் அதோடைய சப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கர்லி பிரேசஸ் கொடுக்கல அப்படின்னா என்ன டிஃபிகல்ட்டி வருது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இமிடியட்டா இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து டிஃபால்ட்டாவே அது வந்து சப் ஸ்டேட்மெண்டா எடுத்துக்கும். ஆனா ஒண்ணுக்கும் மேற்பட்ட ஸ்டேட்மெண்ட் வந்து சப் ஸ்டேட்மெண்டா இருக்குது அப்படின்னா அங்க கர்லி பிரேசஸ் நம்ம ஓப்பன் கர்லி பிரேஸ் க்ளோஸ் கர்லி பிரேஸ் கொடுத்து ஒரு பிளாக்கா வந்து மாத்தினா மட்டும்தான் கம்பைலருக்கு தெரியும் இஃப்க்கு கீழே ட்ரூ ஆச்சுன்னா எத்தனை லைன் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும், இஃப் ட்ரூ ஆச்சுன்னா எத்தனை லைன் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது அப்படின்றது எப்படி தெரியும் அப்படின்னா நம்ம கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணாதான் தெரியும். அப்ப அப்படி யூஸ் பண்ணலன்னா என்ன டிஃபிகல்ட்டி வரும் அப்படின்றத நம்ம வந்து ப்ரோக்ராம் நம்ம பார்க்கலாம். இப்ப நான் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இப்போ ஒரு ஏஜ் கெட் பண்றேன், கெட் பண்ணி 18ன்ற நம்பரோட கம்பேர் பண்றேன். 18ன்ற நம்பரா இருக்கலாம் இல்ல 18க்கு மேற்பட்டு இருந்துச்சுன்னா அந்த கம்பாரிசன் ட்ரூ அப்படின்றது இஃப் கண்டிஷன்ல நான் செக் பண்ணும்போது கம்பாரிசன் இப்போ 18 கொடுக்குறேன் ட்ரூ ஆகுது. ட்ரூ ஆச்சுன்னா கர்லி பிரேசஸ் உள்ள இருக்கக்கூடிய சப் ஸ்டேட்மெண்ட் எலிஜிபிள் யூ கேன் வோட் அப்படின்ற மெசேஜ் நமக்கு டிஸ்பிளே பண்ணிட்டு அப்புறம் ப்ரோக்ராம் கம்பைலர் வந்து எங்க போகும் அப்படின்னா க்ளோஸ் கர்லி பிரேசஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வரிசையா எக்ஸிக்யூட் பண்ணும். டில் எது வரைக்கும் அப்படின்னா மெயின் ஃபங்க்ஷன் வந்து க்ளோஸ் ஆகுற வரைக்கும் கர்லி பிரேஸ் க்ளோஸ் பண்ற வரைக்கும் இருக்கக்கூடிய அனதர் லைன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிடும். அப்ப நம்ம ரிசல்ட் வந்து 18 எலிஜிபிள் யூ கேன் வோட் அண்ட் யுவர் ஏஜ் இஸ் 18 அதையும் டிஸ்பிளே பண்ணிடும். இதே வந்து நான் 16 கொடுக்குறேன். 16 கொடுக்கும்பொழுது கம்பேரிசன் ஃபால்ஸ் ஆகும். ஃபால்ஸ் ஆச்சுன்னா ஓகே இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாதுன்னு அதுக்கு தெரியும். ஏன்னா நான் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணிட்டேன். அப்ப எலிஜிபிள் யூ கேன் வோட் இந்த ரெண்டையும் வந்து ஸ்கிப் பண்ணிடணும் அப்படின்ட்டு கிளியரா கம்பைலருக்கு தெரியும். அப்ப அதை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்மெண்ட் யுவர் ஏஜ் இஸ் ஏஜ் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடும். ஓகே, இது வந்து கரெக்டான ப்ரொசீஜர். இதே வந்து எனக்கு கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணாம அப்படின்னா அந்த கம்பைலருக்கு அது என்ன மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்தும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இதே சேம் ப்ரோக்ராம் தான் நம்ம ஏஜ் எடுத்துக்கும். ஏஜ் வந்து கொடுக்கும்பொழுது நான் 16 கொடுக்குறேன். இப்ப 16 கொடுக்கும்போது நம்ம எலிஜிபிளே கிடையாது. நம்ம இப்ப மெசேஜ் நமக்கு எலிஜிபிள் வரக்கூடாது, யூ கேன் வோட் அந்த ரெண்டுமே வரக்கூடாது. டிஃபால்ட்டா என்ன எடுத்துக்கும் கம்பைலர் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணலைன்னா இஃப்க்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும்தான் டிஃபால்ட்டா ட்ரூனா ரன் பண்ணணும், ட்ரூ இல்லைன்னா ரன் பண்ணக்கூடாது அப்படின்னு எடுத்துக்கும். அதனுடைய அந்த கன்ஃபியூஷன் வந்து பார்க்கலாம். இப்ப வந்து 16 கொடுக்குறேன், கொடுக்கும் பொழுது கம்பேரிசன் ஃபால்ஸ் அதனுடைய இமீடியட்டா இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் லைன் என்ன எலிஜிபிள் அந்த ஒரு லைனை மட்டும்தான் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற இருக்கக்கூடிய லைன் எல்லாத்தையுமே நார்மலா எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய சீக்வென்சியல் ஃப்ளோவா எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது யூ கேன் வோட் யுவர் ஏஜ் இஸ் 16 டிஸ்பிளே பண்ணிடும். அப்ப 16 யூ கேன் வோட்ன்ற மெசேஜ் வரவே கூடாது. அப்ப தப்பு. இதே நான் 18 கொடுக்குறேன். 18 கொடுக்கும்பொழுது நம்மளுக்கு வந்து கம்பேரிசன் ட்ரூ. இமீடியட்டா நெக்ஸ்ட் என்ன லைன் இருக்கு எலிஜிபிள் அது நம்மளுக்கு என்ன பண்ணும் எக்ஸிக்யூட் பண்ணிடும். அதுக்கப்புறம் மற்ற லைன் எல்லாம் வரிசை எக்ஸிக்யூட் பண்ணிடும். யூ கேன் வோட் யுவர் ஏஜ் இஸ் 8 இது கூட நம்மளுக்கு ஓரளவுக்கு ரிலேட்டடா வருது. ஆனா நம்ம எப்ப நம்மளுக்கு ஃபால்ஸ் ஆகுதோ அப்ப வந்து ஒரு டிஃபிகல்ட்டி கன்ஃபியூஷன் வந்துடும். அப்ப 16 கொடுக்கும்போது யூ கேன் வோட்ன்ற மெசேஜ் சேர்ந்து வரும்போது நம்மளுக்கு அங்கே மெசேஜ் அங்க டிஸ்பிளே பண்றது வந்து இரலவெண்டா இருக்கு. ஸோ அப்போ கர்லி பிரேசஸ் கொடுத்தா மட்டும்தான் கம்பைலருக்கு தெரியும் இந்த குறிப்பிட்ட செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த கம்பைலருக்கு நம்ம கிளியரா கொடுக்கணும். அதுக்குதான் கர்லி பிரேசஸ் அந்த பிளாக்கை கன்வெர்ட் பண்ணி நம்ம கொடுக்கணும். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இந்த 2-வே பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட். ஒரு பிரான்ச் வந்து ட்ரூ பிளாக், இன்னொரு பிரான்ச் வந்து ஃபால்ஸ் பிளாக். கண்டிஷன் செக் பண்ணும்போது ட்ரூ ஆச்சுன்னா ட்ரூ பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணும், ஃபால்ஸ் ஆச்சுன்னா எல்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய ஃபால்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இஃப்ன்றது கீழே இருக்கக்கூடிய சப் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ பிளாக், எல்ஸ்க்கு கீழே இருக்கிறது ஃபால்ஸ் பிளாக்.
if பக்கத்துல கண்டிப்பா என்ன கொடுக்கணும், கண்டிஷன் கொடுக்கணும். ஓகே, பேராமிசிஸ்ல. ஆனா எல்ஸ் பக்கத்துல கண்டிப்பா என்ன கொடுக்க கூடாது, எந்த பேராமிசிஸ் ஓபன் பண்ணியும் எந்த எக்ஸ்பிரஷனும் கொடுக்க கூடாது. இஃப் கீவேர்ட் யூஸ் பண்ணி ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ்ல எக்ஸ்பிரஷன், அந்த எக்ஸ்பிரஷன் வந்து செக் பண்ணும் கம்பைலர். கம்பைலர் செக் பண்ணும்போது ட்ரூ கிடைக்குது, ட்ரூனா நான் ஜீரோ, ஜீரோ இல்லாத ஒரு வேல்யூ கிடைக்குதுன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கர்லி பிரேசஸ்ல இருக்கக்கூடிய சப் ஸ்டேட்மெண்ட் அது வந்து அந்த பிளாக் ஃபுல்லும் எக்ஸிக்யூட் பண்ணும். அதுக்கப்புறம் எல்ஸ் கீவேர்டு இருக்கு இல்லையா, அந்த கீவேர்டு கீழே இருக்கக்கூடிய சப் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடும். ஸ்கிப் பண்ணிட்டு எப்பயும் போல ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடிய மத்த லைன் எல்லாமே சீக்வன்ஸ் ஆர்டரா வரிசைப்படி எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, இதே வந்து இஃப் கீவேர்டு பக்கத்துல இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன் வந்து செக் பண்ணும்பொழுது கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சு அப்படின்னா இஃப்க்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்டேட்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு எல்ஸ் எங்க அப்படின்ட்டு அங்கே ஜம்ப் ஆயிடும், எல்ஸ்க்கு போயிடும். கம்பைலர் எல்ஸ்க்கு ஜம்ப் ஆயிடும். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்டேட்மெண்ட் அதெல்லாமே ஒன் பை ஒன்னா எக்ஸிக்யூட் பண்ணிடும். எக்ஸிக்யூட் பண்ணிட்டு எங்க கர்லி பிரேசஸ் க்ளோஸ் ஆகுதோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மற்ற ப்ரோக்ராம் லைன்ஸ், மெயின் ஃபங்க்ஷன் க்ளோஸ் ஆகிற வரையும் இருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம் லைன்ஸ் சீக்வன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிடும். இதுதான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இதோட யூஸ் என்ன அப்படின்றத இன்னும் எக்ஸாம்பிள் மூலமா இன்னும் பார்க்கலாம். இஃப்ல ட்ரூ பிளாக் மட்டும் பார்த்திருப்போம், இஃப் எல்ஸ்னா ஃபால்ஸ் பிளாக் சேர்ந்து வரும். ஸோ இது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத ப்ரோக்ராம் வைஸ் பார்க்கலாம். இப்போ இஃப் மட்டும் யூஸ் பண்ணி ட்ரூ பிளாக் மட்டும் கிரியேட் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ ஏஜ் கிரியேட் பண்றோம், அது வந்து 18க்கு மேற்பட்டு இருந்ததுன்னா ஓட்டுக்கு எலிஜிபிள்ன்றத டிஸ்பிளே பண்றோம். ஒரு 18 கீழே இருந்தா நாட் எலிஜிபிள் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, நான் இஃப்குள்ள வந்து ட்ரூ ஆச்சுன்னா எனக்கு எலிஜிபிள் அப்படின்றத மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து 18 கொடுக்கும்போது கண்டிஷன் செக் பண்ணும், கண்டிஷன் ட்ரூ ஆகும். கண்டிஷன் ட்ரூ ஆயிட்டு உள்ள இருக்கக்கூடிய சப்ஸ்டேட்மெண்டான எலிஜிபிள்ன்றத பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் க்ளோஸ் கர்லி பிரேசஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்மெண்டான நாட் எலிஜிபிள் அதையும் சேர்த்து நம்மளுக்கு என்ன பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ணிடும். அப்போ இது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மெசேஜ் வந்து அந்த கான்செப்டுக்கு இரலவெண்டா இருக்கு. அப்போ நமக்கு ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும் பொழுது ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகுதுன்னா அதே நேரத்துல இன்னொரு குறிப்பிட்ட செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரன் ஆகக்கூடாது அப்படின்னா அங்கேதான் நம்மளுக்கு ரெண்டு பிரான்ச்சிங் தேவைப்படுது. ஒரு பிரான்ச் வந்து ட்ரூ பிளாக், இன்னொரு பிரான்ச் வந்து எல்ஸ் பிளாக். அங்கேதான் இஃப் எல்ஸ் கான்செப்ட் வரும். ஓகே, அப்ப நம்மளுக்கு 18 நான் கொடுக்கும்போது எனக்கு ட்ரூ ஆகுது அப்படின்னா எலிஜிபிள் அப்படின்றது இஃப் பிளாக்ல இருக்கக்கூடிய மெசேஜ் டிஸ்பிளே பண்ணும். அதே நேரத்துல இன்னொரு ஒரு மெசேஜான நாட் எலிஜிபிள் டிஸ்பிளே ஆகக்கூடாது, அது வந்து சைலண்டா இருக்கணும் அப்படின்றதுதான் கான்செப்ட். அப்ப எல்ஸ் பிளாக்ல இருக்கக்கூடிய நாட் எலிஜிபிள் டிஸ்பிளே ஆகாது. எனக்கு ட்ரூ பிளாக் எப்ப ஃபால்ஸ் ஆகுதோ அப்ப ட்ரூ பிளாக்ல இருக்கக்கூடிய அந்த எலிஜிபிள்ன்ற மெசேஜ் வந்து சைலண்ட் ஆயிடும், அதாவது கம்பைலர் ஸ்கிப் பண்ணிடும். எல்ஸ்குள்ள இருக்கக்கூடிய ஃபால்ஸ் பார்த்தாங்கன்னா நாட் எலிஜிபிள் மட்டும் டிஸ்பிளே பண்ணும். இதுதான் வந்து இஃப் எல்ஸ் பார்ட்னுடைய இம்பார்ட்டன்ட். அப்ப அவுட்புட் வந்து 18 கொடுக்கும்போது எலிஜிபிள் மட்டும் டிஸ்பிளே பண்ணும், 16 கொடுத்தா நாட் எலிஜிபிள் அப்படின்ட்டு ஃபால்ஸ் ஆகும்போது அந்த மெசேஜ் டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதுதான் நம்முடைய அந்த ப்ரோக்ராம் சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி நம்ம எல்ஸ் பார்ட்டை நம்ம ப்ரோக்ராம்ல கொண்டு வரும்போது ஈஸியா இருக்கும்.